வணக்கம், நான் டாக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இந்த சேனலில் டெய்லி ஒரு பயனுள்ள மருத்துவ தகவல் பார்ப்போம். அந்த வரிசையில் இன்றைக்கி தோல் நல்ல பொலிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டா அது இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு தோலுக்கு அடிப்படையான விஷயங்கள் ரெண்டு தாங்க. அதாவது ஒன்று ப்ரோட்டீன்ஸுங்க, அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இதை ப்ராடாக பிரிச்சுக்கணும். ஸோ ப்ரோட்டீன்ஸ்ன்னும் போது தோல் கெராட்டின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீனால் தாங்க செய்யப்பட்டிருக்கு. அந்த கெராட்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல் நல்லா இருக்குங்க. ஸோ இது எதில் தாசியாக இருக்குது? பச்சை பயிரில் தாசியாக இருக்குங்க, முளை கட்டின பயிர்களில் தாசியாக இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸில் இது தாசியாக இருக்குது, நான் வெஜிடேரியன்ஸ்க்கு சீ ஃபுட்டில் தாசியாக இருக்குது, எக்கில் தாசியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தோல் நல்லா இருக்கிறது பார்க்கலாங்க. அடுத்தது நான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொன்னேன். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லும் போது விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ இதெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த தோல் நல்லா இருக்குங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல எதனா டேமேஜ் ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அது சரி பண்ணுங்க. நம்ம தோல் தான் அதிகமாக பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ அதிகமாக தோல் தான் நம்ம உடம்புல ஈஸியாக பாதிக்குங்க. ஸோ இதுக்கு அதிகமாக ரிப்பேரிங் ஒர்க் தேவைப்படுது. ஸோ அதனால தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லாத உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தோல் மந்தமாகிறது பார்க்கலாங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இறைச்சி வகைகள் நான் வெஜிடேரியன்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லைங்க. ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தாங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு முக்கியமான சோர்ஸ். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தினசரி ஒரு 2 ஃப்ரூட்டாவது சாப்பிட்டுட்டு வரணுங்க. விட்டமின் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிறது, இல்லைனா ஆரஞ்சாக இருக்கிறது, இல்லை ரெட் கலரில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே விட்டமின் ஏ தாசியாக இருக்குங்க. விட்டமின் சி உங்களுக்கே தெரியும், ஆரஞ்சு கிரேப்ஸ்லாம் தாசி. விட்டமின் சி எதுக்கு தேவை? அந்த தோலுக்கு கீழே கொலாஜன் சொல்லிட்டு ஒரு லேயர் ஒன்று இருக்குங்க. அந்த லேயர் நல்லா இருந்தால் தான் தோலுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்குங்க. அப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடிப்பு இல்லாமல் தோல் திருப்பி போகுங்க. அதே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தோல் மடிப்பாக இருக்கும். அதெல்லாம் கொலாஜன் உள்ள ரொம்ப குறைவாக இருக்குன்றதுக்கான அடிப்படைங்க. ஸோ விட்டமின் சியை அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி அதாவது நீங்கள் ஒரு சிம்பிள் ஒரு பர்டிகுலர் உணவு ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட்டுன்னு கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அந்தந்த சீசன் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் வெயில் காலத்தில் தர்பூசணி அதிகமாக கிடைக்கும். அது பொட்டாசியம் நிறைஞ்சது, விட்டமின்ஸ் நிறைஞ்சது. ஸோ இயற்கையே தன்னோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் கொடுக்குதுங்க. அதை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் திருப்பி சொல்கிறேங்க, அமினோ ஆசிட்ஸ், சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கணுங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுத்துக்கணுங்க, தண்ணி நிறைய குடிக்கணும். இதை கரெக்டாக பண்ணிங்கன்னாவே தோல் நல்ல பொலிவாக இருக்கிறத பார்க்கலாங்க. தோல் வெள்ளையாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க. ஆனால் நல்லா பொலிவாக இருக்கிறது பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.